அண்ணாதுரையும் கருணாநிதி அவர்களும் பெரியாரை கொச்சையாக பேசியும் முரசொலியில் எழுதியதை விட இன்று சீமானோ இல்லை பெரியாரை எதிர்க்கும் எந்த ஒரு அரசியல்வாதியோ சமுதாய தலைவரோ பேசிவிட முடியாது. இந்த பட்டியல் இனம்னு சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தை மட்டமாக பேசியிருக்கிறார். தமிழனை சனியன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தமிழ் படித்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. கடவுளை நம்புபவன் அயோக்கியன் முட்டாள் காண்டுபுராண்டின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவும் சொன்னது இவங்க திட்டினதை இன்னைக்கு முரசொலியில் இந்த முரசொலியெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், பைன் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க திட்டின மாதிரி யாருமே திட்டல. ஆனால் இன்று வேஷம் போடுவது அது ஒரு சும்மா அந்த ஐகானுக்காக. அதே மாதிரி தான் அன்று எப்படி திகாவிலிருந்து பிரிந்து வந்த திமுக அதை உருவாக்கிய அண்ணாதுரை, அதற்கு பின் திமுகவின் தலைவரான கருணாநிதி எப்படியெல்லாம் அன்று பெரியாரை பேசினார்களோ, அவர் இருக்கும் வரை அவரை ஒதுக்கி வைத்தார்களோ, பின்னால் அவர் போனதுக்கப்புறம் அவரை தூக்கி கொண்டாடுறதெல்லாம் சில தான் அரசியல் அந்த இமேஜ், பிராண்ட் இமேஜுக்காக. அதே மாதிரி இன்று சீனியர்கள் அனைவரும் இளம் பெரியாரை தாக்குதலுக்கான ஆயத்தத்தில் இருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதி தான் காங்கிரஸை இங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றி தாவேகா பக்கம் அனுப்பிவிடுவது. இதை காங்கிரசும் விரும்புகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் விரும்புறாருன்னு மட்டும் இல்லைங்க, சோடங்கரா தானே சொல்றாரு. இதற்கு முன்னால் எந்த காங்கிரஸ் தலைவராவது தேசிய திமுக விடுக்கப்பட்ட கெடு முடிந்து விட்டது அப்படின்னு தைரியமா சொல்லி இருக்காங்களா இது வரைக்கும்?